காணொலி பாக்கிறார். இப்ப திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வர்றதா வந்து புறவெளி அரசுல சொல்றாங்க. ஓபிஎஸ் வரனால திமுக பலமா பலம் கிடையாது என்ற கேள்வியை வந்து மக்கள் கேட்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்கிறேன், ஓபிஎஸ் வந்து இப்ப வந்து அதிமுக வந்து வெளில வரத அவருக்கு சரியான ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கும். அரசியல் வாழ்க்கை தான். ஏன்னா கடம்பூர் ராஜு பேசின மேடையில அந்த அதிமுகவோட ஆணி வேற வந்து ஜெயலலிதா தான். அதிமுகவோட ஆணி வேற ஜெயலலிதா தான். அப்ப கடம்பூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவங்க 1999 பாஜக ஆட்சியை கவிழ்த்தது மிகப்பெரிய தவறு, பிழை, வரலாற்று பிழைன்னு ஒரு ஜெயலலிதாவை அந்த அம்மா வந்து கடம்பூர் ராஜு பேசுறாரு. அப்படி பேசுறாருன்னா அந்த அம்மா உருவாக்கிய கட்சியில இருந்து அந்த அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டு அந்த அம்மாவால் அமைச்சராக்கப்பட்ட ஒரு கடம்பூர் ராஜு அந்த அம்மையார் இல்லைன்றவன அம்மையார் வந்து வரலாற்று பிழை செய்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த டயத்துல வந்து அதிமுக விசுவாசி அதிமுகவையும் அந்த அம்மாவையும் நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இப்ப அந்த அதிமுக இருந்து வெளில வந்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய கடமை செய்யணும். அதான் வந்து நான் பலமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா பலமா தான் இருக்கும், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவருக்குன்னு சில ஓட்டுகள் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அவரோட ஓட்டுகள் இருக்கு. இப்ப ஏற்கனவே அதை வந்து அவரோட பலத்தை வந்து தன்னோட மக்களவை தொகுதியில அவர் நின்ன ராமநாதபுரம் தொகுதியில வந்து அதை ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு. எப்படி நிரூபிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு எந்தவித தேசிய கட்சியோடையோ இல்ல ஒரு மாநில கட்சியோடயோ இல்ல ஒரு கூட்டணி இல்லாம அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்ப நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கன்னா எந்த விதத்துல நிரூபிச்சிருக்காரு? ஓட்டுகள் வாங்கின வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்திருக்காரு. ஒரு சுயேட்சையா நின்று வாக்கு சதவீதம் உயருமா அப்படிங்கறத விட வாக்குகள் பிரியாது அப்படிங்கிறது தான் என்னோட வார்த்தையா இருக்க போகுது. ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான வெற்றி வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆழமான கருத்து. திமுகவுக்கு அந்த வெற்றி வாக்குகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு ஆழமான கருத்து. ஆனால் இவங்க வர்றதுனால ஓட்டுகள் வந்து பெரிய ஓட்டுகள் வந்து தெரியாம இருக்கும், தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான கருத்தா நான் அதை நினைக்க விரும்புறேன். வாக்குகள் வந்து 2வது இடத்துல வந்திருக்காரு. இத்தனைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர்செல்வம் இல்ல 10 பன்னீர்செல்வம் அந்த இடத்துல இருந்தாங்க. ஏற்கனவே அந்த சம்பவத்தை நம்ம நிறைய ஒரு திரைப்படத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிக்கிறப்ப பட்டை முருகன், வட்டை முருகன், சட்டை முருகன் சொல்லிட்டு ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த படம் பெயர் கூட திரைப்படம் கூட எனக்கு மறதியா இருக்கு கொஞ்சம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதையே ரியல் லைஃப்லயும் அப்படி ஒரு இதை ஒரு நடத்தி காட்டியிருக்காரு. தென் மாவட்டங்கள்ல அவருக்கு வந்து வாக்குகள் இருக்கு. அதே சமயத்துல தென் மாவட்டங்கள்ல திமுகவும் கொஞ்சம் வாக்கு சதவீதங்கள் குறைவான ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தே ஒரு வரலாறும் இருக்கு. அதை வந்து பலப்படுத்தும் அப்படிங்கறத சொல்ல வரல. வெற்றி வாக்குகள் தேவைப்படுற அளவுக்கு இருக்கு. இன்னும் கூடுதலாக பிரியாம ஒரே இடத்துல சேர்றதுக்கான ஒரு வாக்கு வித்தியாசங்கள் வந்து அதிகப்படியான இதுல வந்து சேர்றதுக்கு இது வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து அதிமுக வந்து வெளியில வர்றதுக்கு இது சரியான தருணம். ஏன்னா ஒரு அதிமுக தொண்டன் அந்த அம்மாவோட விசுவாசிங்கிறவங்க அந்த அம்மாவை இழிவுபடுற கட்சியில இருக்கிறது மிகப்பெரிய தவறு தான். அது வந்து ஒரு எனக்கே வருத்தமா இருக்கு. அது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கொந்தளிப்பு தான். அதனால ஓபிஎஸ் வந்து யூபிஎஸ்ஆ இருக்கட்டும், யூபிஎஸ் இந்த அனைத்து அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து ஓபிஎஸ் வந்து துரோகி, பச்சை துரோகி, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் அதிமுகவுக்கு ஓபிஎஸ் துரோகம் பண்ணல. அம்மையார் ஜெயலலிதாவே வந்து ஒரு மேடையில சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பெரிய முதலமைச்சர் பதவியை வந்து விட்டு கொடுத்து திருப்பி திருப்பி கொடுத்ததுல வந்து அது ஓபிஎஸ் தான். அந்த கதை ஒண்ணு சொன்னாங்க. மகாபாரத ராமாயணத்துல வந்து ராம வந்து காட்டுக்கு போகும்போது அவனோட தம்பி பரதன்ட்ட வந்து நாட்டை ஒப்படைச்சிட்டு போவார். 18 வருஷம் ராமன் காட்டுல இருந்து திருப்பி அயோத்திக்கு வருவாரு. பரதன் வந்து அந்த ஆட்சியை திருப்பி ராமன் மன்னராக அந்த ஆட்சியை அப்படியே திருப்பி கொடுப்பாரு. அது போல ஓபிஎஸ் வந்து என்னிடம் திருப்பி அந்த முதலமைச்சர் பைய கொடுத்தாரு. அதனால வந்து பரதன ஓபிஎஸ் ஒண்ணுதான்னு அந்த அம்மையார சொல்லப்பட்ட ஓபிஎஸ் வந்து அதிமுக துரோகம் பண்ணல. ஆனா எம்ஜிஆரை பத்தியோ ஜெயலலிதாவை பத்தியோ எந்த ஒரு இடத்துலையும் அவங்க அந்த மாதிரி ஒரு இழிவான வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அதிமுக துரோகம் பண்ணல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், அந்த அம்மா வச்சு பதவி வாங்கிட்டு அந்த அம்மா வச்சு அமைச்சராகிட்டு இன்னைக்கு வந்து கடம்பூர் ராஜு பேசுறாரு. 1999 பாஜகவிற்கு
ஆட்சியை கவிழ்த்து ஜெயலலிதா அவர்கள் வரலாற்று பிள்ளையை செஞ்சுட்டாருன்னா அந்த அம்மா வந்து இழிவுபடுத்தி பேசிருக்காரு. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கண்ணம் தெரிவிச்சுக்காரு. ஏன் கண்ணம் தெரிவிக்கல? பணத்துக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் பாஜக அடகு வச்சுட்டாரு. இவ்வளவுதான். இதனாலதான் அந்த அம்மாவை இழிவுபடுத்த கூட இவர் பண்ணல. அதனால வந்து அப்ப யார் விசுவாசி? ஓபிஎஸ் தான் விசுவாசி. அதனால வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு வந்தா பலம் தான்.